துணைத் தலைவராக இருக்கான். தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 9 தமிழகம் முழுவதும் இன்று அனைத்து பஸ்கள் ஓடாது என்று மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தை கூட்டுக்குழு சங்கங்களின் சார்பாக சிஐடியு, ஏஐடிசி, ஹெச்எம்எஸ், பிஎம்எஸ், ஏடிபி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஒரு 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தை அமுல்படுத்திக்கிட்டு இருக்கான். 6 அம்ச கோரிக்கைனா ஃபர்ஸ்ட் முக்கியமான கோரிக்கைகள், போக்குவரத்து தொழிலாளர்கள் இங்க வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு அகவலைப்படி நிலுவை மட்டும் கிட்டத்தட்ட 2015 8 ஆண்டுகளாக இருக்கு. அந்த அகவலைப்படி நிலுவை ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் கிட்டத்தட்ட பணி ஓய்வு பெற்ற 90,000 பேர் ஒரு ஆளுக்கு குறைந்தது மாதம் 7,000 ரூபாய் 6,000 ரூபாய் பணம் தர வேண்டியிருக்கு. அதை நிலுவையை உடனே வழங்க வேண்டும் என்று ஒரு முதல் கோரிக்கை. இரண்டாவது முக்கியமான கோரிக்கை, 2003க்கு பின்னாடி பணியில் சேர்ந்த கிட்டத்தட்ட 90,000 பேர்களுக்கு பென்ஷன், பழைய பென்ஷனை வழங்க வேண்டும் என்று அது ஒரு கோரிக்கை. பாத்தீங்கன்னா பணியில் இருக்கிறப்ப மரணம் அடைந்த தொழிலாளர்களுக்கு வாரிசு வேலை வேணும் என்று பதிவுபட்டு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கோரிக்கை. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை கடந்த 9ஆம் மாசமே முடிஞ்சிருச்சு. அதை உடனே இப்ப பேச்சுவார்த்தையை துவங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை. ஏற்கனவே 3 ஆண்டுக்கு இருக்கிற ஒப்பந்தத்தை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை 4 ஆண்டு ஒப்பந்தமா மாத்திட்டாங்க. அதையும் இதை வன்மையாக கண்டித்து இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா பணியில் இப்ப 22,000 பேருந்துகள் தமிழ்நாடு பூரா ஓட வேண்டியது வெறும் இப்போதைக்கு 18,000 பேருந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சென்னையில ஒரு நாளைக்கு 1000 பேருந்துகள் ஓட மாட்டேங்குது. ஒவ்வொரு கழகத்திலையும் ஓட்டுநர், டிரைவர், கண்டக்டர், டெக்னிக்கல் ஏகப்பட்ட ஷார்டேஜ். தமிழ்நாட்டுல படிச்சுட்டு வேலை இல்லாம கிட்டத்தட்ட 70 லட்சத்துல இருந்து 1 கோடி பேருக்கு மேல பதிஞ்சிருக்காங்க மாணவர்கள். அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. 6வது முக்கியமான கோரிக்கை, வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்க வேண்டும் என்று. இப்ப ரேஷன் கடையில நம்ம தான் அரிசி பருப்பு வாங்குறதுக்கு மானியம் கவர்மெண்ட் கொடுக்குது, இலவச மின்சாரத்துக்கு கவர்மெண்ட் மானியம் கொடுக்குது. அதே போல போக்குவரத்து கழகத்துக்கும் மானியம் தர வேண்டும், வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்க வேண்டும் என்று மிக முக்கியமான கோரிக்கை. இது திமுகவே எதிர்கட்சியா இருக்கிறப்ப இது வச்ச எல்லாமே 10 ஆண்டுகளாக திமுக எங்களோடு எதிர்கட்சியா இருக்கிறப்ப போராடினது. இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறதால செய்ய முடியாது, பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது, எதையுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆணவமாக அரசு அறிவித்தது. ஆகையால தொழிற்சங்கங்கள் வேற வழி இல்லாம வேலை நிறுத்தத்தை அரசு எங்கள் மீது திணித்துள்ளது. கூட்டுக்குழு சார்பாக மிக வலுவாக நாங்க வேலை நிறுத்தத்தை கலந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு திமுக உள்ள சங்கங்கள் சில பேர் அவங்க சின்ன பசங்களை மிரட்டி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம சில இடத்துல அனுபவம் இல்லாத ஓட்டுநர்களை வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸ போக்குவரத்து 20 வருஷம் 30 வருஷம் சர்வீஸான ஆளை ஓட்டுறதே ரொம்ப சிரமமா இருக்கிறப்ப அனுபவம் இல்லாத ஓட்டுநர்களை எடுத்து இந்த வண்டி ஓட்டினா பயணிகளுக்கு உயிரோடு விளையாடுகிறது அரசு. அதை தடுத்து எங்களை அழைத்து நியாயமான கோரிக்கையை ஏற்று நல்ல முறையில் பேசி முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.